தோழர் குருவேல் அவர்கள் 2 நிமிடம் உரையாற்றுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னால் பேசியிருக்கிற பல தலைவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி என்பது பெரும்பான்மையை இழந்து கொண்டே இருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறது என்பதை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் அதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது 2014 தேர்தலிலே அவர்கள் பெற்ற 93 தொகுதிகளை போன தேர்தலிலே அவர்கள் தோற்றார்கள். அந்த தோல்வியை மறைப்பதற்காக நாடு முழுவதுமே பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சியாக 240 தொகுதிகளிலே மாத்திரம்தான் அவர்கள் ஜெயித்தார்கள். இன்றைக்கு இருக்கிற சூழல் என்பது மேலும் பல தொகுதிகளை மாநிலங்களை இழக்கிற நிலை இருக்கிறது என்பதால் தான் குறுக்கு வழியிலே ஒரு முயற்சியை பீகாரிலே துவங்கி இன்றைக்கு தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் அடுத்து நடக்கிற தேர்தலில் அது போன்ற ஒரு தவறான மோசடி முயற்சியை எடுப்பதற்கு பாஜக இன்றைக்கு துவங்கி இருக்கிறது. எனக்கு முன்னால் பலரும் குறிப்பிட்ட